வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஒரு அர்ஜென்ட்டாக ஒரு ப்ளவுஸை கட் பண்ணுறோம் அப்படின்னா, நான் எப்படி கட் பண்ணுறேங்கிறத உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இப்போ நான் இது கஸ்டமரோட ப்ளவுஸு 2 எடுத்துருக்கிறேன். இது அளவு ப்ளவுஸு, ஓகேங்களா? இப்போ இது எப்படி நான் கட் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எப்போவுமே ஒரு ப்ளவுஸ் எடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டில் இந்த பிசுறுகளையெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கணும். அதாவது இங்கே கீழே நம்ம கட் பண்ணி வாங்கிட்டு வரும்போது லைன்ஸ் எல்லாம் அதாவது கரெக்டாக இல்லாமல் இருக்கும், சேமாக இல்லாமல் இருக்கும். அதை நம்ம ஃபஸ்ட்டில் கட் பண்ணி எடுத்துடணும். கட் பண்ணி எடுத்துகிட்டு கீழே மடிச்சு அடிக்கிறதுக்கு தையலுக்கும் ஒரு அரைஞ்சு நம்ம விட்டுறணும். அரைஞ்சு நான் இங்கே விட்டுறேன். இந்த ப்ளவுஸுக்கு ஒரு அரைஞ்சு எக்ஸ்ட்ரா இறக்கம் வைக்க சொல்லியிருக்காங்க. இந்த கீழே இறக்கம் வைக்க சொல்லியிருக்காங்க. இது மடிச்சு அடிக்கிறதுக்கு ஒரு இறக்கம் ஒரு அரைஞ்சுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது உயரம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துடலாம். உயரம் இப்போ பாருங்கள், இங்கே சென்டரில் வச்சுக்கோங்க. சென்டரில் வச்சுட்டு இப்போ 12 இருக்கா, 12 கூட இந்த ஷோல்டருக்கு ஒரு அரைஞ்சு நம்ம சேர்த்திக்கணும். எதுக்கு அப்படின்னா இங்கே மடிச்சடிப்போம்ல, இப்போ இங்கே மடிச்சடிக்கிறதுக்கு நம்ம இங்கே அரைஞ்சி விட்டுட்டோம். அது போக எக்ஸ்ட்ரா இறக்கத்துக்கொசரம் அரைஞ்சி விட்டுருக்கோம். இப்போ இந்த ஷோல்டருக்கொசரம் ஒரு அரைஞ்சு, அப்போ 12 ரெடி அளவு 12 இருக்குது. ஷோல்டர் அளவு அரைஞ்சு, அப்போ மொத்தம் 13 இங்கே வச்சுக்கலாம். இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கலாம் 13க்கு. எதுக்கு அப்படின்னா அங்கே லைன் போடுறதுக்கு, அப்போ தான் நீட்டாக லைன் நேராக வரும். அதுக்காக 13 வச்சுட்டோம். அடுத்தது நம்ம ஜஸ்ட்டோட அளவு பார்த்துக்கலாம். ஜஸ்ட்டோட அளவு நீங்கள் ஃப்ரண்ட்டில் எடுத்தாலும் சரி, பேக்கில் எடுத்தாலும் சரி, நான் ஃப்ரண்ட்டில் தான் எடுப்பேன். இப்போ வி பக்கம் அப்படிங்கும்போது இந்த வியை விட்டுட்டு நம்ம இப்படி பார்க்கணும், ஓகேங்களா? இப்போ 9 இருக்குது. இப்படி கிராஸாக கொண்டு போகாதீங்க, அக்குள் பக்கம் கொண்டு போனீங்கன்னா 9.5 வரும். அதனால் இப்போ இப்போ 9 இருக்குது. இதே கொக்கி பக்கம் எடுத்தாலும் உங்களுக்கு அந்த அளவு தான் வரும். கரெக்டாக 9 வருது. ரொம்ப இழுக்க வேண்டாம் ப்ளவுஸு. கிராஸ் கட்டிங்காக இருந்தால் சும்மாவே ரஃப் அப்படி வச்சா போதும். இது நேர் கட்டிங் தான், இருந்தாலும் ரொம்ப இழுத்து பிடிக்க வேண்டாம். இப்படி ரஃப் அப்படி வைங்க. 9 இருக்குது. இப்போ இந்த 9 கூட ஒரு அரைஞ்சு சேர்த்திக்கலாம். இப்போ பேக்கு தான் கட் பண்ணுறோம், ஆனால் ஃப்ரண்ட்டில் நம்ம ஜஸ்ட்டோட அளவு பார்த்துட்டு பேக்கை கட் பண்ணுறோம். 9 கூட ஒரு அரைஞ்சு சேர்த்து வச்சோம்னா 9.5. ஓகேங்களா? அடுத்தது தையலுக்கு ஒரு 1.5 இன்ச்சு விட்டுருவோம். அப்போ மொத்தம் எவ்வளோ வருது? 11. அந்த 11 நான் இப்படியே வைக்கிறேன். நான் இடுப்பளவு எக்ஸ்ட்ரா டாட்டுக்கு இதுக்கெல்லாம் எல்லாமே இந்த 11க்குள்ளேயே உங்களுக்கு வந்துடும். அதனால் நான் இந்த ஒரு அளவையே தான் இங்கேயும் வைப்பேன். நேராக வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு இப்போ கிராஸாக கொண்டு வரலாம். இப்போ இடுப்பளவு இதெல்லாம் வச்சு நம்ம கிராஸாக கொண்டு வரலாம். சப்போஸ் நம்மளுக்கு துணி பத்தாமல் போகும். ஒரு சிலர் நம்மளுக்கு கொஞ்சம் துணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விடுங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போல்லாம் அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது ஷோல்டர் அளவு பார்த்துடலாம். ஷோல்டர் அளவு நம்ம 9 எடுத்துமா, அட்ஜஸ்டோட அளவு. அந்த 9ல் பாதி 4.5. அது கூட 1 இன்ச்சு சேர்த்து 5.5 வச்சுருவோம் ஷோல்டர் அளவு. அடுத்தது நம்ம ப்ளவுஸ்லேயே மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவு மார்க் பண்ணின அளவில் இருந்து ஒரு 1/4 இன்ச்சு நம்ம தள்ளி, அதாவது இப்படி ஒரு 1/4 இன்ச்சு இப்படி லைன் போட்டு அதிலிருந்து இப்போ ரெடி அளவுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அங்கேருந்து ஒரு 1/4 இன்ச்சு தையலுக்கு, ஓகேவா? இப்போ இந்த ஷோல்டர் இந்த லைனுக்குள்ளேயும் இந்த லைனுக்குள்ளேயும் வரும்போது இங்கே ஒரு 1/4 இன்ச்சு இருக்குது, இங்கே ஒரு 1/4 இன்ச்சு இருக்குது. அடுத்தது நம்ம நெக்கோட அளவு பார்த்துடலாம். நெக்கோட அளவு இப்போ இங்கே அரைஞ்சு நம்ம இங்கே தான் நீங்கள் நல்லா நோட் பண்ணணும். இங்கே அரைஞ்சு நம்ம இறக்கத்துக்கு விட்டுருக்குறோம், சரிங்களா? அந்த இறக்கத்துக்கு விட்ட அளவில் இருந்து மேலே இப்போ இங்கே ரெடி அளவு, இங்கேருந்து தையலுக்கு ஒரு 1/4 இன்ச்சு. இப்போ இதையெல்லாம் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இங்கே தையலுக்கு விட்ட அளவில் இருந்து தான் நம்ம மார்க் பண்ணணும். இது ரெடி அளவில் வச்சு நம்ம மார்க் பண்ணக்கூடாது. இது பானைக்குங்கிறனால இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக வரைஞ்சிக்கலாம். இது கிராஸ் பாவா இல்லை டைரெக்டாக விரிஞ்சிருக்குதா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா இந்த பாவை அப்படியே வச்சு செக் பண்ணிக்கலாம். கரெக்டாக இருக்குது. இப்போ அடித்து திருப்பி வரும்போது லைட்டாக ஒரு 1/4 இன்ச்சு டிஸ்டன்ஸ் இருக்குது. அது அடித்து திருப்பி வரும்போது உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்துடும், ஓகேங்களா? அடுத்தது நம்ம ஆம்கோல் அளவை பார்த்துருவோம். ஆம்கோல் அளவு நம்மளுக்கு எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த ஜாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஷோல்டர்கிட்டேருந்து இப்படி வச்சு
இந்த அக்குள் பகுதிக்கிட்ட இப்படி வச்சு இப்படி இழுத்து பார்த்தோம்னா ரொம்ப இப்படியெல்லாம் நீங்கள் வளைச்சி இப்படியெல்லாம் கொண்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா எச்சா வந்துடும். பார்த்தீங்களா, எட்டரை வந்துருச்சு. அது தையல் போட்ட பிற்பாடு தான் உங்களுக்கு எட்டரை வரணும். அந்த மாதிரி இப்போ ரஃப்பாக இப்படி வச்சு பார்த்தா நம்மளுக்கு 8 வருது. இந்த 8 எப்படி வைக்கணும் அப்படின்னா, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த நேர், இந்த தையல் கூட்ட அளவிலிருந்து இந்த நேர் வச்சு கரெக்டாக இப்படி இந்த லைன் இருக்குல்ல, அந்த 11க்கு மார்க் பண்ண பார்த்தீங்களா, கரெக்டாக இங்கே வரணும். இந்த மார்க் மேலே, இந்த லைன் மேலே இந்த 8 வரணும். அப்போ இந்த நேர் ஒரு லைன் மார்க் பண்ணிவிட்டு இப்போ எவ்வளோ உயரம்னு பார்த்துருக்கோம். கரெக்டாக 5.25. அந்த 5.25 நம்ம எடுத்து இங்கே வச்சிடலாம். ஓகேவா? இதுக்கு பாக்ஸ் போடும்போது இது பாக்ஸ் வந்து சரிசமமாக வரணும் அப்படின்னா இது எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். இது கரெக்டாக 5.5 இருக்குது. அந்த 5.5 எடுத்து இங்கே வைக்கலாம். நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த பாக்ஸ் போடுறதுக்காக நம்ம அங்கங்கே அளவுகளை வந்து கரெக்டாக மார்க் பண்ணி எடுத்து தான் நம்ம பாக்ஸ் போடணும். இப்போ போட்டாச்சு. அடுத்தது வந்து இங்கே ஆம்கோல் டெப்த் வந்து ஒரு 1.25. இப்போ இங்கே தையலுக்கு ஒரு அரைஞ்சு போயிடும். ஏன்னா இங்கே ஷோல்டர் பிடிச்சி அடிக்கும்போது இந்த மிச்சம் இருக்கிற அளவில் பாதி இப்படி ஒரு மார்க் பண்ணிவிட்டு இப்படி கொண்டு வந்து இங்கே ஜஸ்டோட அளவு இருக்குல்ல, இங்கே வந்து சேர்த்திடுங்க. அப்போ இப்போ நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து ஆம்கோல் அளவு வந்து 8 வரணும். இந்த 8 வருதுன்னு பார்ப்போம். எப்படி வருதுன்னு பார்த்தீங்களா? 8 வந்துருச்சு. இதுதான் அவ்வளோ அளவு. அடுத்தது வந்து நம்ம வந்து பட்டியோட அளவை இதுலேயும் மார்க் பண்ணிக்கலாம். பேக் பீஸ்லேயே பட்டியோட அளவு இப்படி வச்சு இந்த நம்ம தையலுக்கு விட்ட அளவுக்கு மேலே இந்த லைன்லேருந்து இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ எவ்வளோ வருது, இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ வருதோ அந்த அளவு கனெக்ட் பண்ணி வச்சுட்டு நம்ம பட்டி வெட்டும்போது அந்த 3 வருது. 3 கூட 1 இன்ச்சு சேர்த்து நம்ம பட்டி வெட்டும்போது 4ஆக கட் பண்ணிக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம். அடுத்தது வந்து இப்போ கட் பண்ணி விட்டாச்சு. இதுக்கெல்லாம் ஒரு நாச்சு போட்டுக்கலாம். அதாவது சிசர் கட்டு போட்டு அடையாளப்படுத்திக்கலாம். இதெல்லாம் அடையாளப்படுத்திட்டோம்னா தான் நம்மளுக்கு தைக்கும்போது ஈஸியாக வரும். இப்போ வந்து இதையும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ பேக் பீஸு இங்கே கட் பண்ணிட்டோம். பேக் பீஸு இங்கே கட் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து ஃப்ரண்ட் பீஸ் எப்படி கொண்டு வரணும் அப்படின்னா, இந்த நேர் கொண்டு வரணும். அதாவது ஓப்பன் பக்கம். அப்போ இந்த துணியை வந்து நம்ம இப்படியே திருப்பிக்கலாம். இப்படி திருப்பி இப்போ ஓப்பன் பக்கம் வந்து நம்ம பக்கம் வந்துருச்சு. ஃபோல்டிங் பக்கம் வந்து நம்ம பேக் பீஸ் கட் பண்ணோம். ஓப்பன் பக்கம் வந்து ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணலாம். இப்போ இதில் வந்து 2 பீஸ் இருக்குது. நான் ஒரு பீஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். இது அடையாளத்துக்காக நான் இந்த கலர் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு. இப்போ இதை வச்சுக்கலாம். இப்போ இந்த இடம் இருக்கும் பாருங்கள், சொல்கிறோம். இது வந்து பட்டிக்கு நம்ம துணி விட வேண்டியது வரும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்சம் நம்ம இறக்கிக்கலாம். ஏன்னா பட்டிக்கு வந்து கரெக்டாக டபுள் பீஸ் போட வேண்டியது இருக்கும். அதனால் கொஞ்சம் இறக்கி வச்சிட்டோம்னா நம்ம ஒட்டு இல்லாமல் பட்டிக்கு போட்டுக்கலாம். இது சென்டர் பண்ணி வச்சுக்கலாம். ஒவ்வொரு கட்டிங் போடும்போது எந்த ஏங்கிளில் போட்டால் நம்மளுக்கு துணி வந்து வேஸ்ட் இல்லாமல் போகுது, ஒட்டு இல்லாமல் வருதுங்கிறத நம்ம யோசித்து தான் ஒவ்வொரு மெட்டீரியலும் போடணும். இப்போ வந்து இது 1 இன்ச் அளவுக்கு சும்மா நார்மலாக நம்ம அடித்து லைன் போட்டுக்கிறேன். அடுத்து இது சுற்றியுமே அப்படியே ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி ஃபுல்லாக ஒரு லைன் போட்டுருங்க. இப்போ ஆம்கோலை அப்படியே வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு இது ஷோல்டரையும் வரைஞ்சிருவோம். ஃப்ரண்ட் பேக் பீஸ் நீங்கள் கரெக்டாக வெட்டிட்டிங்கனாவே, ஆம்கோலு ஷோல்டரு கரெக்டாக வெட்டிட்டாவே அதையை வச்சு நம்ம ஃப்ரண்ட் பீஸ் வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம மார்க் பண்ணி கட்டிங் போட்டுக்கலாம். ரெண்டாவது வந்து அதில் கொஞ்சம் ரிஸ்க்கான வேலை என்னென்னு பார்த்தோம்னா, டாட்டு மார்க் பண்ணுறது தான். அந்த டாட்டு வந்து நீங்கள் மார்க் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா அப்புறம் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து ரொம்ப ஈஸியாக போயிடும். ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இப்போ அடுத்தது வந்து இப்போ நம்ம இந்த பேக் பீஸ்க்கு இங்கே சிசர் கட் போட்டு வச்சுருக்குறோம்ல, அதிலிருந்து ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் தள்ளி இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னு கேட்குறீங்களா? அதே மாதிரி இங்கே ஒரு 1/4 இன்ச்சு லைட்டாக வெளியே தள்ளிக்கோங்க. இங்கே வந்து நம்ம சென்டர் டாட் பிடிப்போம்ல இந்த ஃப்ரண்ட் பேஸ்க்கு, அப்போ இந்த துணி வந்து சுருங்கி உள்ளே வந்துடும். அப்போ இந்த நாச்சுக்கு கரெக்டாக வரும், ஈக்குவலாக வரும். அதே மாதிரி இந்த நேரு ஒரு நாச்சு போட்டு வச்சுருக்கோம்ல,
அதுக்கு இப்படி ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதுக்கு தான் இங்கே ஃபஸ்ட்லேயே நான் இங்கே மார்க் பண்ண சொன்னது. இப்போ இந்த லென்த்து வந்து இந்த லைன் வந்து நம்மளுக்கு டாட் எவ்வளோ பிடிக்கிறோம், 1.5 இன்ச்சு பிடிக்கிறோமா, 1 இன்ச்சு பிடிக்கிறோமா, எந்த அளவுக்கு பிடிக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த லைன் இருக்கட்டும். இங்கே வந்து நான் 1.25 அளவுக்கு மார்க் பண்ணி வச்சுருக்கிறேன். இதே அப்படியே இப்படி கிராஸாக இப்படி ஜாயின் பண்ணி விட்டுறலாம். இப்போ இங்கே டாட் பிடிக்கும்போது இந்த துணியும் உள்ளே சுருங்கி வரும். அப்போ பட்டியோட அளவுக்கு வந்து பட்டி எந்த அளவுக்கு கட் பண்ணுறோமோ அதுக்கு கரெக்டாக ஈக்குவலாக இருக்கும். இந்த நம்ம மார்க் பண்ணலை, துணி விடலை அப்படின்னா பட்டி வந்து பெருசாக இருக்கும், இந்த ஃப்ரண்ட் பீஸ் துணி வந்து சிறுசாக இருக்கும். அதனால தான் நம்ம இங்கே வந்து எக்ஸ்ட்ரா நம்ம துணி விடுறது. ஓகேங்களா? அடுத்தது வந்து இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு நெக்கு மார்க் பண்ணிக்கலாம். நெக்கு வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். நான் நெக்கு வந்து எப்போவுமே இப்படி தான் மார்க் பண்ணுவேன். இப்போ 8.5 இருக்குது. சும்மா ரஃபாக இப்படி வச்சுக்கோங்க. 8.5 இருக்கா, அது கூட 1 இன்ச்சு கம்மி பண்ணிடுங்க. இப்போ 7.5 வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் அடித்து திருப்பி வரும்போது நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? எப்படின்னு இன்னொருக்கா காட்டிடுறேன். இந்த ஷோல்டர்கிட்ட வச்சு நெக்கை இப்படி வச்சு சும்மா இழுக்காமல் இப்படி வச்சு பார்த்தாவே உங்களுக்கு 8.5 வருது. அது கூட 1 இன்ச்சு கம்மி பண்ணிட்டோம்னா உங்களுக்கு 7.5 கிடைக்கும். ஓகேங்களா? இல்லை இப்படி வச்சும் கூட பார்க்கலாம். இப்படி வச்சு பார்த்தாலும் உங்களுக்கு கரெக்டாக 7.5 வருது. ஓகேங்களா? அடுத்தது வந்து பட்டன் பீஸு. பட்டன் பட்டி பக்கம் இந்த லென்த்தை நீங்கள் கனெக்ட் பண்ணணும். அதாவது இந்த நெக்குக்கிட்ட இந்த பேஸ்லேருந்து இந்த ஜாயின் பண்ணியிருக்கிறோம்ல இந்த அளவுக்கிட்ட வந்து இப்போ மார்க் பண்ணணும். கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ 2.5 இருக்குது. இந்த 2.5 கூட 1 இன்ச்சு சேர்த்திக்கலாம். அந்த 1 இன்ச்சு எதுக்கு அப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கே சென்டர் டாட் பிடிச்சிருக்காங்களா, அதுக்கு அரைஞ்சு போயிடும். இங்கே ஜாயின் பண்ணியிருக்கிறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு, அப்போ 3/4 இன்ச்சு ஆச்சா. இங்கே ஒரு 1/4 இன்ச்சு போயிடும். அப்போ 1 இன்ச்சு கணக்கு வந்துடுச்சா. அதுக்கு தான் இந்த 2.5 கூட 1 இன்ச்சு சேர்த்துனா 3.5 வருது. இப்போ இதுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஒன்றும் பண்ண வேண்டாம், இதை எடுத்துடலாம். இதை எடுத்துகிட்டு ஆம்கோல் டெப்த் எப்படி நம்ம வரைகிறதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ இது பேக் நெக்கோட அளவு. இதுக்கு ஃப்ரண்ட் நெக்குக்கு வந்து ஒரு 1/4 இன்ச்சு டிஸ்டன்ஸ் வரணும். அப்போ இதுக்கு சென்டரில் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு ஒரு மார்க் பண்ணிவிட்டு இப்படி வளைச்சி கொண்டு வரணும். எப்படி கொண்டு வரேன்னு பாருங்கள். இப்போ இங்கே ஆரம்பிக்கும்போது அதோட ஜாயிண்ட் ஆகி இப்படி லைட்டாக கிராஸ் எடுத்து கொண்டு வந்து இங்கே வந்து ஜாயிண்ட் ஆகிடணும். அவ்வளோதான். அடுத்தது வந்து நம்ம வந்து நெக்கை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இது வைட் நெக்காக இருக்கிறனால ஒரு அரைஞ்சு வெளியே தள்ளி இப்படி கோடு போட்டு கிராஸாக இப்படி கொண்டு வந்துடலாம். க்ளோஸ் நெக்காக இருந்துச்சுன்னு நீங்கள் இதுக்குள்ளேயே வரைஞ்சிக்கலாம். அவ்வளோதான். அடுத்தது வந்து நம்ம முன்பக்க உயரத்தை, அதாவது இது வந்து சும்மா நார்மலாக நம்ம லைன் போட்டது. ஓகேங்களா? இன்னும் வந்து நம்ம முன்பக்க உயரம், அதாவது முன்பக்க உயரம் அப்படின்னா ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பேஸில் இந்த உயரம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பட்டி விட்டுருங்க. இந்த ஜாயிண்ட் இருக்குல்ல, இந்த ஜாயிண்ட்லேருந்து இதுதான் முன்பக்க உயரம். இப்போ எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம். இந்த ஷோல்டர்கிட்ட இப்படி வச்சுட்டு 11.5 இருக்குது. இப்படியும் வச்சு பார்க்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் இப்படியே திருப்பிட்டு இப்போ இது ஷோல்டருக்கு விட்ட அளவில் இருந்தே நீங்கள் இப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ டாட்டோட அளவு வந்து 10 இருக்குது. 10லேருந்து 12.5 ஃப்ரண்ட்டில் எடுத்தால் நம்ம 1 இன்ச்சு சேர்த்த வேண்டியதாக இருக்குது. உள்ளே அந்த துணியவே வச்சு நம்ம மார்க் அளவு எடுத்தோம்னா 12.5 கரெக்டாக வருது. அப்போ வந்து நம்ம 12.5 வந்து கரெக்டாக இங்கே வச்சுக்கலாம். இப்போ டாட்டோட மெயின் டாட்டோட அளவு வந்து 10 இருந்துச்சா, அந்த 10க்கு ஒரு மார்க் பண்ணி மட்டும் வச்சுக்கலாம். டாட்டோட அகலம் எவ்வளோன்னு பார்த்துருவோம். அதாவது இந்த பட்டன் பட்டியிலேருந்து டாட்டுக்கு உண்டான அளவு டிஸ்டன்ஸு. இப்போ இதுக்கு உண்டான டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்ப்போம். இதெல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் உங்களுக்கு கப் ஷேப் வந்து கரெக்டாக வரும். இப்போ இங்கே வந்து தையலுக்கு துணி உள்ளே மடிச்சு அடிச்சிட்ருக்காங்க. நம்ம வந்து தையலுக்கு ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு கரெக்டாக 3.25 4க்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக இருக்குது. இப்போ 4க்கு வந்து ஒரு பாயிண்ட் கம்மியாக இங்கே மார்க் பண்ணிக்கலாம். அப்போ டாட்டோட உயரம் வந்து 10, இது வந்து 4ன்னு வைப்போம். 4 இதுக்கு நேராக ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எப்படி டாட்டோட அளவு எப்படி எடுக்கிறதுன்னு. இப்போ வந்து இது வந்து டாட்டோட அகலம் வந்து பார்க்கலாம். கரெக்டாக 1.25 இருக்கா. இப்போ அந்த 1.25 தான் நம்ம இங்கே விட்டுருக்குறோம்.
இங்கே ஒரு 1.25, இது சென்டர் கோட்டிலேருந்து இந்த சைடு ஒரு 1.25, இந்த சைடு ஒரு 1.25. இப்படி வைக்கும்போது உங்களுக்கு டாட் வந்து அந்த ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியே உங்களுக்கு வந்துடும். இதுக்கு வந்து இப்படி ஒரு லைன் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதெல்லாம் நம்ம ஜாயின் பண்ணி விட்ருவோம். அதாவது இந்த லைன் வேண்டாம், நம்ம இங்கே தான் முன்பக்க உயரம் வந்து 12.5 எடுத்துருக்குறோம்ல, அதிலிருந்து இப்படி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சென்டர் டாட்டு, அதாவது பட்டி பக்கம் உள்ள டாட் வந்து இதுக்கு சென்டரில் நம்ம இப்படி மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து இந்த டாட்டு வந்து இங்கே இருக்கா, இங்கே வரணும் நம்மளுக்கு மெயின் டாட்டு. இப்போ இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் இருக்கணும். இப்போ அந்த ப்ளவுஸில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ மெயின் டாட்டிலேருந்து இந்த டாட்டுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, மெயின் டாட்டு இங்கே வருது, இங்கேருந்து கரெக்டாக 1.5 இன்ச் அளவுக்கு வருது. ஓகேங்களா? அப்புறம் ஆங்கோல் டாட் எவ்வளோ வருது, கரெக்டாக 2 இன்ச் அளவுக்கு வருது. இப்போ இதுக்கு 1.5 இன்ச்சு, இதுக்கு வந்து 2 இன்ச்சு. இப்போ இங்கே சென்டரில் இப்படி கொண்டு வந்துருங்க. அவ்வளோதான், டாட் எப்படி பிடிக்கிறதுன்னு தெரிஞ்சிருக்கும். அடுத்தது இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு கையோடு இந்த டாட்டோட அளவுகளுக்கெல்லாம் நீடில் வச்சு அடையாளப்படுத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் தைக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதை சிசர் கட் போட வேண்டிய இடத்துல எல்லாம் கரெக்டாக சிசர் கட் போட்டு விட்ருங்க, அடையாளப்படுத்தி வச்சுக்கோங்க. இப்போ இது வெட்டியாச்சு. அடுத்தது வந்து இங்கே நம்ம வந்து ஜஸ்டோட அளவு இங்கே மார்க் பண்ணியிருக்கிறோம், இதுக்கு ஒரு மார்க்கு, இதுக்கெல்லாம் அடையாளப்படுத்தி விட்ருங்க. இந்த 2 டாட்டையுமே நம்ம கரெக்டாக இப்படி பார்த்து இது 1.25 அளவுக்கு இங்கே மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது நீடில் வச்சு இதெல்லாம் அடையாளப்படுத்தி விட்டுக்கலாம். இப்போ 2 ப்ளவுஸுக்குமே நம்மளுக்கு வந்து அடையாளம் நம்மளுக்கு தெரியும். இப்போ இந்த 2 ப்ளவுஸுக்குமே 2 துணிக்குமே இப்போ எல்லா பக்கமும் அடையாளம் கிடச்சிருச்சு. அதனால தான் நீடில் வச்சு இல்லை மார்க்கிங் வீல் இருந்தாலும் அதை வச்சு நீங்கள் மார்க் பண்ணி அடையாளப்படுத்தி வச்சுக்கலாம். அடுத்தது வந்து நம்ம ஸ்லீவ் எப்படி கட்டிங் போடுறதுன்னு பார்த்துருவோம். இப்போ ஸ்லீவுக்கு வந்து இப்போ இந்த பீஸ் இருக்குது, 2 மெட்டீரியலுமே ஒன்றா தான் நான் போட்டு கட் பண்ணிகிட்ருக்கிறேன். இது கஸ்டமரோட ப்ளவுஸுங்கிறனால இப்போ இப்படி நம்ம போட்டோம்னா ஒட்டு போட வேண்டியது வரும். இப்படி நாளாக இப்படி போட்டோம்னா நம்ம என்ன பண்ணணும், நீல வாக்கில் போடாமல் குறுக்கா மடித்து போட்டுக்கணும். கீழே இருந்து மெட்டீரியலை இப்படி மடித்து போட்டுக்கலாம். இப்படி மடித்து போடும்போது உங்களுக்கு ஒட்டு போட வேண்டியது வராது. அதான் ஃபஸ்ட்லேயே நான் சொன்னேன், துணி எந்த ஏங்கிளில் போட்டால் நம்மளுக்கு ஒட்டு இல்லாமல் வருதுன்னு ஃபஸ்ட்டில் செக் பண்ணிக்கணும். தவிர்க்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒட்டு போட்டு தான் ஆகணும். இப்போ இதுக்கு வந்து தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு கீழே விட்டுறலாம். தையலுக்கு விட்டாச்சு. கை வந்து எப்போவுமே ரொம்ப ஈஸி தான். நம்ம கையோட அளவு வந்து இப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இது ரெடி அளவு, இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு இப்படியே பிடிச்சிட்டு இந்த அக்கிள் பக்கத்தில் வந்து இங்கே ஜாயிண்ட் இருக்குல்ல, ஸ்லீவும் பாடி பீஸ் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல இந்த லைனு அதுக்கு நேராக ஒரு லைன் போட்டு மேலே ஒரு 1/4 இன்ச்சு போட்டுருங்க. இது அப்படியே இந்த கையை வந்து அப்படியே வரைஞ்சிங்க. வரைஞ்சிட்டு இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு 1 இன்ச்சோ 2 இன்ச்சு, இங்கே பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா 2 இன்ச்சே விட்டுக்குங்க. ஏன்னா மெட்டீரியல் பொறுத்து இருக்குது. சில மெட்டீரியல்கள் சுருங்கிருச்சு அப்படின்னா பாடி பீஸுக்குமே ஸ்லீவுக்குமே பத்தாமல் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, 1/4 இன்ச்சு முன்ன பின்ன வரும். அடுத்தது வந்து இங்கே நல்லா பாருங்கள், இது ஜாயிண்ட் ஆகிருக்குல்ல ஷோல்டரும் ஸ்லீவும், அங்கே இந்த ஜாயிண்ட் பக்கத்தில் ஒரு 1/4 இன்ச் அளவு, அதாவது வந்து இங்கே ரெடி அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு 1/4 இன்ச்சு மேலே, இது வந்து நம்ம தையலுக்கு. இப்போ எடுத்துகிட்டு இதையெல்லாம் ஒரு ஜாயின் போட்டுக்கலாம். தையல் கூட்ட அளவில் இருந்து ரெடி அளவில் வச்சு மார்க் பண்ணக்கூடாது. இப்போ இந்த லைனுக்கு சென்ட்ரு நம்மளுக்கே தெரியும், இதுக்கு சென்ட்ரு இங்கே தான் வருது அப்படின்னு. இப்போ ஒரு 1/2 இன்ச்சு இப்படி ஒரு மார்க் பண்ணிடுங்க. இப்படி சும்மா லைட்டாக ஒரு டாட்டு இப்படி வச்சுட்டே வாங்க, அவ்வளோதான். இதை கட் பண்ணி எடுத்துடலாம் ஸ்லீவு.
நீங்கள் இந்த மாதிரி ப்ளவுஸு ஒரு டைம் கட் பண்ணி பாருங்கள், நான் எப்படி கட் பண்ணேன்னு. ரொம்ப ஃபிட்டிங்காக சூப்பராக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நான் இப்படியே தான் கட் பண்ணிகிட்ருக்கிறேன். இது வரைக்கும் எந்த மிஸ்டேக்கும் வந்ததில்லை, யாரும் எந்த குறையும் சொன்னதில்லை. ஏன்னா அந்த அளவுக்கு ஃபிட்டிங்காக இருக்கும், ஃபினிஷிங்கும் நீட்டாக வரும். இப்போ இந்த ப்ளவுஸுகள் எல்லாம் இப்போ நம்ம எல்லாமே ஒன்றா சேர்த்திக்கலாம். ஏன்னா முன்கையெல்லாம் வெட்டணும் இல்லையா. இந்த வீடியோவை பொறுமையாக பாருங்கள், நான் எப்படி கட் பண்ணுறேன். ஒரு தொழில் செஞ்சு நம்ம இதை வச்சு தான் நம்ம சம்பாதிக்கிறோம். நீட்டாக 4 பேருக்கு தைச்சி கொடுத்தா தான் நம்மளை எல்லோரும் நல்லா தைக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம பாட்டுக்கு ஏனோ தானோ நல்லா தைச்சிட்டு இருந்தோம்னா இந்த அளவுக்கு நம்ம இத்தனை வருஷமாக இந்த தொழிலை நீடிக்க முடியாது. ஓகேங்களா. இப்போ வந்து இந்த மார்க் பண்ணோம்ல, இதிலேருந்து ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு தள்ளி வச்சுட்டு மார்க் பண்ணி வச்சுட்டு லைட்டாக இப்படி, அதாவது இங்கே வந்து நம்ம 1/2 இன்ச் அளவுக்கு டிஸ்டன்ஸ் கொண்டு வரணும். இப்படி லைட்டாக இப்படி மார்க் பண்ணிவிட்டு இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதையும் அடையாளப்படுத்தி வச்சுக்கலாம். இப்படி சிசர் கட் போட்டு விட்டுடலாம். இப்போ முன்கை பின்கை நம்ம வெட்டியாச்சு. இதை செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணி பார்த்தோம்னா கரெக்டாக 1/2 இன்ச் நம்மளுக்கு கேப் கிடச்சிருச்சு. ஓகேங்களா. அடுத்தது பட்டியோட அளவு. பட்டியோட அளவு சைடு பட்டிக்கு வந்து நம்ம 3 இன்ச்சு ஃபஸ்ட்லேயே நம்ம அளவெடுத்து வச்சுருக்குறோம். அது கூட 1 இன்ச்சு சேர்த்திக்கலாம். பட்டியோட நீளம் வந்து பேக்கோட லென்த் எவ்வளோ இருந்துச்சு, 11 இருந்துச்சா. பேக்கோட லென்த்து அந்த 11 அப்படியே வச்சுக்கலாம். இந்த பேக்கோட லென்த் எவ்வளோ இருக்குதோ இந்த லென்த்து அதை அப்படியே வச்சுக்கலாம். ஜாஸ்தியாக இருந்தாலும் தப்பில்லை, கம்மியாக இருந்தால் தான் நம்மளுக்கு அப் அண்ட் டவுனாக வர சான்ஸ் இருக்குது. இப்போ 11 இங்கே மார்க் பண்ணுறேன். இங்கே சைடு பட்டி வந்து 3, அது கூட 1 இன்ச்சு சேர்த்து 4 மார்க் பண்ணிக்கிறேன். இங்கே 11. இப்போ மெயினாக நம்ம நோட் பண்ண வேண்டியது சைடு பட்டி நம்ம எச்சு வரலாம் நம்ம ப்ளவுஸு ஃப்ரண்ட்டு பேக்கு ஜாயின் பண்ணும்போது. இப்போ ஃப்ரண்ட்டு பக்கத்தை மட்டும் கரெக்டாக மைனூட்டாக அளவு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து கரெக்டாக 3 இருக்கா, அது 3 கூட 1 இன்ச்சு சேர்த்து வச்சுக்கோங்க. அடையாளம் படுத்துறது ஃப்ரண்ட்டு பக்கமாக தான் இருக்கணும். ஏன்னா ஜாயின் பண்ணும்போது ஒரு 1/2 இன்ச்சு முன்ன பின்ன வந்தது அப்படின்னா ப்ளவுஸ் வந்து அது சேஃபே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். அதனால் ஃப்ரண்ட் பக்கம் மட்டும் கரெக்டாக மார்க் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கெல்லாம் ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ இந்த சேஃப் எடுக்கணும். இந்த சேஃப் எப்படி எடுக்கிறது, இப்போ இந்த டிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே தையல் குட்ட அளவிலிருந்து இப்போ 3, இந்த 3 கிட்ட இப்படி ஒரு 1/2 இன்ச்சு, அதாவது மேலேருந்து கீழே ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்படி வளைச்சி இப்படி கொண்டு போய் இந்த ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ வளைவு நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இது சைடு பட்டி ஜாயின் பண்ணும்போது அப் அண்ட் டவுன் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம செக் பண்ணிவிட்டு தான் ஜாயின் பண்ணணும். அப்படியே வச்சு இப்போ இது வந்து அப்ராக்சிமேட்டாக தான் நான் சொல்லியிருக்கிறேன். இது ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு 1/2 இன்ச்சு முன்ன பின்ன கூடுதல் வரும், குறையவும் செய்யும். அதனால் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஒரு 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு சேர்த்தியே விட்டுக்கலாம். இது வந்து ஃப்ரண்ட்டு பக்கம் வந்து கரெக்டான அளவாக இருக்கணும். இதை அடையாளப்படுத்தி வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்கலனாலும் கூட ஒரு லைக் போட்டுருங்க. ரொம்ப ரிஸ்க் எடுத்து வீடியோ போடுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.